சந்திரன் கேது அப்படி உணர்வை கட்டுக்குள் வைப்பது. கேதுங்கிறது கயிறு போட்டு கட்டுவது, மனசை கட்டுவது அப்படிங்கிற அந்த அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியதாக அந்த அமாவாசை விரதம் இருக்கும். அந்த பெஸ்ட்டு விரதத்தில் நீங்கள் அமாவாசை அப்போ மூதாதையர் வழிபாடு பண்ணுறீங்களா இல்லையாங்கிறதுலாம் வேறு. ஆனால் காலையில் மத்தியானம் 2 நேரம் உணவுகளை குறைத்து கொண்டு உணவு இல்லாமல் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். செல்வ நிலை உயர்வதற்கும் முக்கியமாக இருக்கும். ஏன் இதில் செல்வ நிலை உயரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சந்திரன் ஒரே இடத்துல இருக்கும்போது அங்கே காளி அம்சத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அமாவாசை காலத்தில் மாந்திரியவாதிகள், தந்திரவாதிகள், தாந்திரிகவாதிகள் எல்லாம் அந்த அமாவாசை பொழுதை பயனுள்ளதாக ஆக்கி கொடுவாங்க. காளியின் உருவம் தோற்றம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த காளி என்ன கேட்டாலும் கொடுப்பா. அமாவாசை விரதம் இருந்து காளி அம்சமாக காளியை எடுத்து வழிபடணும்னு தேவையில்லை. அந்த ஒளி உங்கள் வீட்டினுடைய ஒளியில் அதாவது விளக்கேற்ற அந்த ஒளியில் உங்கள் கோரிக்கைகளை கேட்டிங்கன்னா அந்த விரதத்தில் முழுமையான சக்ஸஸ் கிடைக்கும். விதி எண் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, மதி எண் ஒன்று இருக்குது. விதி எண் மதி எண் இங்கே ஒன்றுங்கிறது நம்ம நம்மளுடைய விதி எண்ணாக எடுத்துக்கிட்டு மொத்தமாக கூட்டிங்கன்னா அது நம்ம மதி எண்ணாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒன்றுங்கிறது நம்மளுடைய அந்த பையனுடைய அவனுடைய டாமினேட்டிங், அவன் குணம் ரொம்ப பவர் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடியவன் அப்படிங்கிறது. அவனுக்குள்ள நம்பரை ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா 10 வருது. அதுவும் 1 தான் வருது. அப்போங்கும்போது அவனுடைய சூரியன் காரகத்துவம், அப்போ அவன் மொபைலில் சூரியன் காரகத்துவத்துக்குரிய நம்பர் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். கட்டாயமாக 2க்கும் மேற்பட்ட 1 வரும். அதே மாதிரி 2ம் அதிகமாக வரும். 2ம் இருக்கும். ஓகே. ஏன்னா கூட்டினா 2 வரும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 1 அதை கூட்டினாலும் வரும், மாதத்தையும் இது வரும். 2006 அப்படிங்கிறதும் அங்கே 2 இருக்குது. அதனால நம்மளுக்கு இது சூரியன் சந்திரன். அந்த பையன் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, நான் அவனுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது சந்திரன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. சந்திரன் சூரியனோட சாரம், அவனுடைய சந்திரன் உத்திராட நட்சத்திரம் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது. அப்போ சூரிய சந்திரன் அப்போ இங்கே 1, 2 தான் அவனுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே. அந்த மாதிரி இது லக்க கொடுக்குமாமா? இப்போ நீங்க சொல்றதை வச்சு நானும் கூட அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன் டேட் ஆஃப் பர்த்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அது கனெக்ட் ஆகுது. என்னோட மொபைல் நம்பரும் நீங்க சொன்ன அந்த விதியன் மதியனோட சேர்ந்து என்னோட மொபைல் நம்பர்ல 2 தடவை ஒரே எண் இருக்கு. அப்படின்னும் போது இது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? அது அதிர்ஷ்டம்ங்கிறத விட இது விதியை கொடுக்கக்கூடியது. இது நீங்க எந்த மொபைல் மாட்டினாலும் உங்களுக்கு இந்த நம்பரோட இது வந்தாதான் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா. இந்த நீங்க வேற நம்பர் உங்களுக்கு அந்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட நம்பர் இல்லாம வேற நம்பரை நீங்க யூஸ் பண்ணா கூட நீங்க அந்த நம்பர் ரொம்ப காலம் உங்களுக்கு ஃபாலோ ஆகாது. ஆனா இந்த நம்பர் ஃபாலோ ஆகிட்டு இது ரொம்ப காலம் லாங்கா வரும். ஏன்னா இது உங்க விதியோட மிங்கிள் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால இது உங்களை விட்டு விலகாது. அந்த மொபைல் நம்பர் உங்களை தொடரும். அந்த அமாவாசை விரதத்தில் ஜீரண உறுப்புகளின் அளவுகள் ஸ்லோவாக வேலை செய்யும். அதனால் நம்ம உணவுகளின் அளவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விரத முறைகள் நம்மளுக்கு எடுத்துருக்கோம். அதனால தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறது. அதனால நமக்கு உடல் நம்மளுக்கு அதை கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த விரத முறைகள் எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய ஒளியும் சந்திரன் ஒளியும் ஒன்றும் சேரும் நேரத்தில் நம்ம மனநிலையிலும் நம்மளுக்கு ஒரு வேறுபாடுகள் இருக்கும். அதனால நம்ம அமைதியான முறையில் விரதம் இருக்கும்போது அமைதி நிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனநிலையை கண்ட்ரோல் பண்ணுவதற்காகவும் உணவினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணால் மனம் கண்ட்ரோல் ஆகும். சந்திரன் கேது அப்படி உணர்வை கட்டுக்குள் வைப்பது. கேதுங்கிறது கயிறு போட்டு கட்டுவது, மனசை கட்டுவது அப்படிங்கிற அந்த அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியதாக அந்த அமாவாசை விரதம் இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெஸ்ட்டு விரதம்ங்கிறது கூறுவது அமாவாசை விரதம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டாக சொல்வேன். அந்த பெஸ்ட்டு விரதத்தில் நீங்கள் அமாவாசை அப்போ மூதாதையர் வழிபாடு பண்ணுறீங்களா இல்லையாங்கிறதுலாம் வேறு. ஆனால் காலையில் மத்தியானம் 2 நேரம் உணவுகளை குறைத்து கொண்டு உணவு இல்லாமல் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஈவினிங் நேரம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா விளக்கின் ஒளியை பார்த்துட்டு அப்புறம் விரதம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் மட்டும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செல்வ நிலை உயர்வதற்கும் முக்கியமாக இருக்கும். ஏன் இதில் செல்வ நிலை உயரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சந்திரன் ஒரே இடத்துல இருக்கும்போது அங்கே காளி அம்சத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். காளி அம்சமாக இருக்கும்போது நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அது கிடைக்கும். அதனால தான் அந்த அமாவாசை காலத்தில் மாந்திரியவாதிகள், தந்திரவாதிகள், தாந்திரிகவாதிகள் எல்லாம் அந்த அமாவாசை பொழுதை பயனுள்ளதாக ஆக்கி கொடுவாங்க. காளியின் உருவம் தோற்றம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த காளி என்ன கேட்டாலும் கொடுப்பா. நீங்கள் எந்த அவள் இது நல்லது
நல்லது கெட்டதெல்லாம் அவளுக்கு தெரியாது. என் குழந்தைங்க முரட்டுத்தனமான பாசம் காளிக்கிட்ட உண்டு. என் குழந்தைங்க அவள் ஆசைப்பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அதனால் அந்த அமாவாசை விரதம் இருந்து காளி அம்சமாக காளியை எடுத்து வழிபடணும்னு தேவையில்லை. அந்த ஒளி உங்கள் வீட்டினுடைய ஒளியில் வந்து அதாவது விளக்கேற்று அந்த ஒளியில் வந்து உங்கள் கோரிக்கைகளை கேட்டிங்கன்னா அந்த விரதத்தில் முழுமையான சக்ஸஸ் கிடைக்கும், செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கலாம். சூப்பர்மா. ஸோ அமாவாசை விரதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயம் இதுதான். ஆக்சுவலாக எல்லாருமே கொஞ்சம் அமாவாசை விரதம்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க, நான் போய் அமாவாசை விரதம் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும் இல்லையா? அதனால தான் இந்த கேள்வியே. அடுத்தால வந்து நான் அதுதான் 2 அமாவாசை ஒன்று பௌர்ணமி உண்டு. இது இல்லைன்னா இது பௌர்ணமி. நான் தொடுவது, நான் வழிபாடு பண்ணுவது, நான் விரதம் இருப்பது பௌர்ணமி விரதம் தான். எனக்கு பௌர்ணமியை வந்து அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அமாவாசையை விட பௌர்ணமியுடன் ஒளியில் வந்து இருப்பது அவ்வளவு மனம் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் ஆகும். அதனால் பௌர்ணமி விரதம் இருந்து ஈவினிங் நேரம் வந்து பழங்கள் பால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற முறைகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் பௌர்ணமி அமாவாசை விரதம் என்னால் இருக்க முடியலன்னா பௌர்ணமி விரதம் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் அம்சத்தில் சிவனும் பார்வதியும் இருக்கிற கோயிலாக பார்த்துட்டு அங்கே போய் பார்த்து அவங்க வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு உட்கொண்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லை எனக்கு அப்படி கோயிலுக்கு போக முடியல, வீட்டிலே வச்சு வழிபடணும்னா அம்மனுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு உங்கள் வீட்டில் உள்ள தேவிகள் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, பார்வதி தேவி, மீனாட்சியாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. அவருடன் சேர்ந்த சிவன் வழிபாடு லிங்கமாகவோ இல்லாட்டா அவளை வழிபட்டாலே சிவன் உள்ளுக்கு, மீனாட்சி வழிபட்டால் சிவன் வந்துடுவார். ஏன்னா மீனாட்சிக்கு வசியமானவர் சிவன் அப்படிங்கிறதுனால மீனாட்சியை வழிபட்டாலே சிவன் வந்துடுவார். அதனால் அந்த நாளில் மீனாட்சி வழிபாடுகளை எடுக்கலாம், இல்லாட்டா காமாட்சி வழிபாடு எடுக்கலாம். காமாட்சி வந்து சந்திரனை பிறையில் சூடியதுனால் காமாட்சி வழிபாடை எடுக்கலாம். இந்த மீனாட்சி காமாட்சி இவங்க வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது பௌர்ணமியில் உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் கிடைக்கும். இது வந்து பௌர்ணமியில் வந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம். இந்த பயணம் அது வந்து இருள், மாய சக்தி, மந்திரிகம், அந்த தாந்திரிகம் காளி அம்சத்துக்குரியது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாந்த சோர்வியாக அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களும் நம்ம கோரிக்கையை தீர்த்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களை வந்து நம்ம வந்து நீர்நிலைகளில் நின்று அவங்களை பார்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணுவேன்னா பௌர்ணமி விரதம் இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு நான் தண்ணி எடுத்து மாடிக்கு போயிட்டு அந்த தண்ணியில் நிலாவை பார்க்குற மாதிரி இல்லாட்டா நிலவு ஒளி தண்ணியில் விழுற மாதிரி அந்த ஒளியில் நான் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரியும் அந்த என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுற மாதிரியும் நான் சொல்கிறது வழக்கம். இந்த மாதிரியும் பௌர்ணமி விரதமும் எடுத்துக்கொள்வது மிக சிறந்த நல்பலனை தரும். அமாவாசை விரதம் இறக்க முடிஞ்சால் இருங்க, இல்லாட்டா பௌர்ணமி விரதம் இருக்கலாம். ஒரே ஒரு சந்தேகம் தான், தாய் தந்தை இருப்பவர்கள் அமாவாசை விரதம் இருக்கலாமா? இருக்க வேண்டாம். அதுக்காக தான் பௌர்ணமி விரதத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா தாய் தந்தைகள் இருக்கும்போது நம்ம விரதம் இருந்து சாப்பிட்டோன்னா அது நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம சில பேர் தாந்திரிகவாதிகளுக்கு அது ஒரு பெரிய இதாகவே இருக்காது. ஏன்னா அவங்க இரவு நைட் நேரம் பூஜை பண்ணுவாங்க. அது வந்து தாந்திரிகம் உள்ளவங்களுக்கு அது வந்து கரெக்டாக எடுத்துக்குவாங்க. சாதாரண நார்மலான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாததுனால நம்ம அமாவாசை விரதம் சிறப்பான ஒன்றாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த இரவு நேர பூஜையெல்லாம் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம வந்து அம்மா அப்பா இருக்கிறவங்களுக்கு அந்த பூஜை தவிர்த்து விடுங்க, அமாவாசை விரதம். அதனால் பௌர்ணமி விரதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த விரதம் வந்து பௌர்ணமி விரதம். சூப்பர்மா. ஏன்னா மாதத்தில் ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கணும், அந்த நாளும் சிறப்பாக இருக்கணும், அதனால் எனக்கு செல்வமும் சேரணும் அப்படின்னா எந்த விரத முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் அமாவாசை விரதம் இருக்கலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் பௌர்ணமி விரதம் இருக்கலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது வந்து வசியப்படும், வாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுதோ கட்டாயமாக அந்த விரத முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், காலையிலேருந்து உணவு உண்ணாமல் சாயந்தரம், அதாவது அந்த விளக்கனுடைய ஒளியை பார்த்ததுக்கப்புறம் இல்லை நிலவுடைய ஒளியை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பழங்களையோ இல்லை உணவோ உட்கொள்வது ரொம்பவே நல்லது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாட்டு முறை, விரத முறை. முடிஞ்சதுன்னா கட்டாயமாக வந்து மாதத்தில் ஒரு நாள் இந்த விரத முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்கு. எப்பவும் போல் நம்ம நேயர்களுக்காக நல்ல நல்ல தகவல்கள் கொடுத்துருக்கீங்கம்மா. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல. நன்றி.